இங்க 2 பெரிய கட்சிகள். இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு உண்டான உட்கட்டமைப்பு, தேசிய கட்சிகளே இவங்கள பார்த்து மிரண்டு போற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த கட்டமைப்புக்கு நடுவுல, இந்த புதிசா வந்த அந்த கட்சி எவ்வளவு சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்கள்ட்ட வந்து வாக்கு பெற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 74 ஆண்டுகளுடைய கட்சி மதுரையில பொதுக்குழு நடத்தும்போது, ஒரு பொதுக்குழுல பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குல்ல. அப்ப அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தானே அர்த்தம். உங்களுடைய பொதுக்குழுல நீங்க அங்க பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பொதுக்குழுவ பத்தி தானே பேசிட்டு போயிருக்கணும். கட்சியினுடைய கட்டமைப்ப பத்தி தானே பேசியிருக்கணும். தேர்தல பத்தி தானே பேசியிருக்கணும். உங்களுடைய ரோட் ஷோவ பத்தி தானே பேசியிருக்கணும். தலைவர் தளபதி அவர்கள் போன ரோட் ஷோவை பத்தி பேசுறதுக்கும், ஆட்கள் இல்லாததுக்கும், தன்னுடைய கட்சியில இளைஞர்கள் இல்லாம போனதையும் தானே நீங்க அங்க பேசியிருக்கீங்க. யார கோமாளின்னு குறிப்பிட்டீர்களோ அவர்கள் பக்கம்தான் இன்னைக்கு படைபலம் இருக்குன்றதையும் பேசியிருக்கீங்க. அதை மாத்தணும்னு பேசியிருக்கீங்க. அதற்காக தான் சொன்னேன், அவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இன்னும் அச்சடிக்கப்படலன்னு சொல்லி. நீங்க ஒருபோதும் உங்களுடைய காசுகளை வச்சு வாங்கிட முடியாது. ஆட்களை மிரட்டி கொண்டு போயிட முடியாது. எத்தனை பேரை நீங்க மிரட்டி இருக்கீங்கன்றதெல்லாம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேரை கொடி வைக்கும் போது, பேனர் ஒட்டும் போது, இன்னும் அமைச்சர் தொகுதியில ஒட்டுற போஸ்டர் கிளி எங்க என்ன கொடிக்கம்பம் வைக்கிற, இது அமைச்சர் போற பக்கம், உதயநிதி போற பக்கம், இங்க போஸ்டர் ஒட்டக்கூடாது, பேனர் வைக்க கூடாது. பேனர்லயும் போஸ்டர்லயும் மக்கள் மனசை மாத்தியெல்லாம் நினைக்கிறியா? மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு நீங்க வச்சிருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸை வச்சு அணைச்சிட முடியாது. நீங்க இத்தனை ஆண்டுகள் ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, திராவிட கொள்கை கலைஞருடைய மகன் சொல்லி ஏமாத்திர முடியாது, கலைஞருடைய பேரன் சொல்லி ஏமாத்திர முடியாது, கலைஞருடைய கொள்ளு பேரன் சொல்லி ஏமாத்திர முடியாது. அக்கா செல்வி அக்கா எல்லா இடத்துக்கும் ஓடி வருவாங்களே, கலைஞருடைய மகள் வந்திருக்கிறேன், தயாநிதி மாறனுக்கு ஓட்டு, அவருக்கு மட்டும்தான் ஓட்டு கேட்பாங்க. அவங்க வேற யாருக்கும் ஓட்டு கேட்டு வந்து பார்த்தது இல்லை. நான் பார்த்தது தயாநிதி மாறனுக்காக மட்டும்தான் அவங்க ஓட்டு கேட்பாங்க. வாங்க இனி வந்து கேளுங்க, கலைஞருடைய வாரிசு வந்து கேளுங்க. கனிமொழி அக்கா வாங்க, சாராயத்தை ஒழிச்சிருவோம், யார் தாலியும் ஆறாது, நீங்க எல்லாம் வந்து கேளுங்க. சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்முடி வாங்க, துரைமுருகன் வாங்க, ஏவா வேலு வாங்க, ஜெகத் ரட்சகன் வாங்க, செந்தில் பாலாஜி வாங்க, பி.கே. சேகர் பாபு வாங்க. நீங்களாம் அமைச்சர்கள், ஜனங்களுக்கு எடுத்தவர்கள், நீங்கள் ஜனநாயகவாதிகள், புதிய விடுதலை பேசக்கூடியவர்கள், விடியலுக்கான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள்.